அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி சனி மகா அஷ்டமி. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் நம்ம வாழ்க்கையில மாயாஜாலம் செய்யும்னே சொல்லலாம். அற்புதமான பலனை கை மேல அள்ளி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும். நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். பணம் உங்க வீட்ல சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி கூடுதல் சிறப்பு. இந்த அஷ்டமி திதி அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் செல்வத்தை வாரி வழங்கினவர்னே சொல்லலாம். அந்த வகையில அஷ்டமி திதி, அதுவும் வளர்பிறை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படிப்பட்ட நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில 2 அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4-4ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாசம் ஏப்ரல் மாசம், அதாவது 4வது மாசம், பங்குனி மாசம் 22ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 22ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 4. அந்த வகையில 4-4ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிசக்தி வாய்ந்த இன்னொரு சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. 8-8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. அதே மாதிரி இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில 8-8ங்கிற நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தை, செல்வத்தை, வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சனி மகா அஷ்டமி இருக்கக்கூடிய இந்த நாள்ல 8 கிராம்பை இப்படி நீங்க கட்டி வச்சாலே போதும். 8 திக்குல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் அஷ்டலட்சுமிகளோட ஆசிர்வாதமும் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கை மேல பலனை நிச்சயமா நமக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில தண்ணீர் பரிகாரம் எல்லாமே நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத, செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தபடி பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு. அந்த வகையில பணவசியத்துக்கான பரிகாரங்கள்ல கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இப்ப கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா கண்ணாடி பவுல கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்ணாடியால ஆன பொருட்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களால முடியும் போது ஒரே ஒரு சின்ன கண்ணாடி டம்ளராவது வாங்கி வைக்கிறதுக்கு பாருங்க. அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும். குடிக்கக்கூடிய தண்ணீர், அதாவது ட்ரிங்கிங் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு பட்டை இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். சுருள் பட்டை, சாதாரண பட்டை, எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம், வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். ஆனா பணவரவை அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல நிரம்ப தண்ணீரை ஊத்தி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டைய பயன்படுத்தி, அதாவது இந்த பட்டைய பேனா மாதிரி நீங்க யூஸ் பண்ணி அந்த தண்ணீரோட மேற்பரப்புல அஷ்டலக்ஷ்மிகளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அந்த சிம்பலை இந்த பட்டைய பேனா மாதிரி பயன்படுத்தி தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இங்க நாம எந்த பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது, எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது. தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர், அதே மாதிரி இந்த பட்டை தான் நமக்கு பேனா. பட்டையை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை 2 உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இப்படி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க. நீங்களும் குடிக்கலாம், உங்க வீட்டுல உங்க கணவர் இருக்காருன்னா அவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம். இல்ல நீங்க 2 பேரும் பாதி பாதியா கூட குடிக்கலாம். இது உங்க விருப்பத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது. இப்படி தண்ணீரை குடிக்கும் போது கட்டுக்கட்டா உங்க வீட்டுல பணம் சேர்ந்து இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவே உடனேவே இந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம். சரி, இப்போ அந்த பட்டைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இத நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான விஷயம், சைவ சமையல், வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சமைக்க தான் யூஸ் பண்ணணும். பிரியாணி செய்யறதுக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லி அசைவம் சமைக்கிறதுக்கு, நான்வெஜ் சமைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டைய வேஸ்ட் பண்ணி கீழே தூக்கியும் போட்டுறாதீங்க. நாம மகாலட்சுமி தாயாரோட சிம்பல் வரையறதுக்கு இந்த பட்டைய பயன்படுத்தி இருக்கோம். அந்த வகையில அந்த சிம்பலோட எனர்ஜி இந்த பட்டையிலையுமே நமக்கு இருக்கும். அதனால இந்த பட்டைய வேஸ்ட் பண்ணாம சமையலுக்கு, வெஜிடேரியன் ஃபுட் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.